ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தை கூட்டி வச்சுருக்காங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தானே ஐயா 2 பேரையும் பிரித்து வச்சிங்க புருஷ பொண்டாட்டியாக வாழறதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என் பொண்ணை இவன் மயக்கி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்மளோட சாமுண்டீஸ்வரி புகார் கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்தை கூட்ட சொல்லி. இப்போ நம்ம கார்த்தி ரேவதியை பாட்டிக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும் போது பஞ்சாயத்து இந்த மாதிரி கூட்டியிருக்காங்க, உங்களை வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கார்த்தி மட்டும் போகிறாரு. இப்போ இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் நம்மளோட கார்த்தி சொல்கிறாரு, அப்படிலாம் கிடையாதுயா, நீ இப்போ பஞ்சாயத்தை அவமதிக்கிறீங்களா கார்த்தி தம்பி, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, நீங்கள் சேர்ந்து வாழ மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சோம். இப்போ எதுக்காக இந்த பஞ்சாயத்தை மீறி நீங்கள் 2 பேர் சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்கும் போது அதுக்கு சொல்கிறாங்களே பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஐயா பஞ்சாயத்தை நான் மதிக்கிறவன், நான்லாம் மதிக்காதவன் கிடையாது, உங்கள் எல்லாரையும் மதிக்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் நீங்கள் கூப்பிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரேவதி உண்மையிலே ரேவதிக்கு என்னோட வாழ விருப்பம் இருக்குது. அன்றைக்கி அவங்க அம்மா அவளை ஏமாற்றி மிரட்டி இந்த பஞ்சாயத்து கிட்ட சொல்ல சொன்னதுனால தான் ரேவதி அன்றைக்கி அப்படி சொன்னான். ஆனால் ரேவதி இப்போ எல்லாத்தையுமே தைரியமாக மீறி அவன் என்னோட வாழணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ரேவதி அவங்கள வர சொல்லுங்கள், அந்த பொண்ணு வர சொல்லுப்பா, அந்த பொண்ணு வச்சு தான் நம்ம பேச முடியும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாரு, நேராக ரேவதியை கூட்டிகிட்டு வரத்துக்கு போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாட்டி என்னப்பா இது நல்லதோ சாமுண்டீஸ்வரி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, நம்ம குடும்பம் பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லி தான் வளர்க்கும், ஆனால் இப்போ நம்மளே பிராது கொடுத்து நம்ம போய் பஞ்சாயத்தில் நிற்கிற மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாயிடும் பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ நான் ரேவதியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ரேவதி நான் எதுக்கு மாமா அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இல்லை ரேவதி, நீயே என்ன நடந்ததுன்னு உண்மையை சொன்னால் மட்டும்தான் ஊர் பெரியவங்க எல்லாருமே நம்புகிறாங்க, அதனால் நீ என்ன நடக்குதோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயப்படுறாங்க. நான் ஏதாச்சும் சொல்ல போய் நம்ம 2 பேரையும் பிரித்து வச்சு எங்கள் அம்மா கூட அமுச்சு வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, நீ என்ன நினைக்கிறியோ அதை மட்டும் சொல்லு, நீ நினைக்கிறது என்னோட சேர்ந்து வாழும், நீ வந்துட்ட, அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி என்ன பண்ணுறாங்க, இப்போது கார்த்தி சொல்கிற மாதிரி பஞ்சாயத்துக்கு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரேவதி பஞ்சாயத்துக்கு வராங்க. அப்போ ஊர் தலைவர் எல்லோரும் கேட்குறாங்க, என்னம்மா இது, போன வாட்டி பஞ்சாயத்தில் நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் பிரித்து வச்சோம், இப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்கிறீங்கன்னா நீ தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயா போன வாட்டி எங்கள் அம்மா என்ன வலுக்கட்டாயமாக பஞ்சாயத்தில் நீ உன் புருஷன் கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ பஞ்சாயத்தில் சொல்லணும்னு சொல்லிட்டு என்னை மிரட்டாங்க, அதனால தான் என் புருஷன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் இப்போது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் அவர் கூட வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இப்போ எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு எங்கள் அம்மா கூட போக விருப்பம் இல்லை, எனக்கு கார்த்தி தான் கார்த்தி கூட தான் நான் இருக்கணும், கார்த்தி மாமா கூட தான் நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் பேசாத, என் பொண்ணை ஏமாற்றி மயக்கி தான் இவன் இப்படிலாம் பேச வைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஐயா நானே விருப்பப்பட்டு தான் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த பொண்ணே கார்த்தி தம்பியோட நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ என்ன பண்ண முடியும், நாங்களோ பேசி விருப்பம் கிடையாது, அது மட்டும் இல்லை பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ கார்த்தி தம்பியோட வாழ்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிடுவாங்க. இப்போ சாமுண்டீஸ்வரி கோவம் வருது, பஞ்சாயத்தில் நீங்கள் எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தால் இப்போ என்னவோ மாற்றி அவனுக்கு சாதகமாக சொல்கிறீங்க, அதானே இந்த ஊர்க்காரன் தானே அவனும், அதனால் நீங்கள் அவனுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொல்லுவீங்க சொல்லிட்டு சொல்லும் போது, இப்போ பார்த்திங்கன்னா போன வாட்டி நீங்கள் உங்கள் பொண்ணு சொன்னதை வச்சு தானே நாங்கள் தீர்ப்பு சொன்னோம், அப்போ மட்டும் நீங்கள் சொல்கிறது முக்கியம்னு தானே நாங்கள் நினச்சி பண்ணோம், பொண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் கேட்டு பஞ்சாயத்து தீர்ப்பாக முடிவு பண்ண முடியும். இந்த வாட்டி பொண்ணு தன்னோட புருஷன் கார்த்தி தம்பியோட வாழ்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிருச்சு, இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கலைச்சிருவாங்க. இப்போ சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க, நீ என்ன தான் பண்ணாலும் என் பொண்ணை நீ 30 நாளில் என் பொண்ணை நான் அடைஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்மளோட ரேவதி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நீ இரு ரேவதி, உங்கள் அம்மா கிட்ட நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோ, வேண்டாம் அம்மா, அம்மா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க,
இந்த டைமில் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அம்மா இன்னும் கோவமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இல்லை ரேவதி, நான் கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் பேசுகிறாரு. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அத்தை, ரேவதிக்கு இன்னும் உங்களை பிடிக்காம தான் போவோம். போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, பஞ்சாயத்தை கூட்டுறது, இதெல்லாம் ரேவதிக்கு இன்னமும் கோவம் தான் அதிகமாகும். இன்னும் அவள் வந்து உங்களை விட்டு விலகி தான் வந்து வருவா அப்படின்னு சொல்லும் போது, ஏய் இங்கே பாரு, நீ ஒன்றே வந்து எனக்கு புத்திமதி சொல்ல வேணாம். என் பொண்ணை எண்ணி 30 நாளில் நான் உங்ககிட்ட இருந்து பிரித்து என் கூட கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாரு. அப்படி நான் காட்டில் என்னோடய பேர் சாமுண்டீஸ்வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. அப்போ கார்த்தி, நீங்கள் இப்பயுமே திருந்தலாத்த, சரி நீங்களே காலகட்டம் வரும்போது மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன சொல்கிறாரு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ ரேவதி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ, அதாச்சும் நம்மளோட கார்த்தி கல்யாணம் ஆன ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைலாம் எப்போ முடிஞ்சு அம்மா எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து நம்ம ரேவதியை பார்க்கறதுக்கு ரூமுக்கு வந்து வராங்க. என்னம்மா என்னாச்சு, எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க, எதுக்கு எதனா கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, புரியுது நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறேன். என்னம்மா பண்ணுறது, எல்லாம் விதி. உங்கள் அம்மா திருந்துற மாதிரி தெரியல, திருப்பியும் எதனா ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு உங்களை பிரித்து விடுறதுக்கு தான் பார்த்துட்ருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எல்லாமே நேரம் எல்லாம் சரியாயிடும். நீ வந்து கண்டிப்பாக நல்லா வந்து சாமியை வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நல்ல நாள் வேற வருது, இன்றைக்கி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆடி மாதத்தில் வந்து இந்த மாதிரி ஆடி தலையாடின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து மாமா வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, கறி விருந்தெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நடக்கிறத பார்க்கும்போது உங்கள் அம்மா வந்து எதையுமே வந்து பண்ண விடலை. சரி என்ன பண்ணுறது, அதெல்லாம் நேரம்னு ஒன்று வரும்போது தானே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன பாட்டி சொல்கிறீங்க, தலையாடியா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து இல்லைம்மா, இந்த மாதிரி மாமா வீட்டிலேருந்து மாப்பிள்ளைக்கெலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, கறி விருந்து போடுவாங்க. உங்கள் அம்மா அதுக்கெலாம் வந்து சுத்தமாக வேலைக்காக மாட்டா. அதை நான் எடுத்து செய்யணும்னு நினச்சாலும் இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியல இப்போ இருக்க பிரச்சனைக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ணு, கார்த்தியை கூட்டிகிட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா விளக்கேற்றி வேண்டிக்கோ. உங்கள் 2 பேரைய யாரும் பிரிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. இப்போ கார்த்தி வந்ததும் பாட்டி சொல்கிறாங்க, கார்த்தி, ரேவதி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா, அவளை எப்படியாச்சும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நாளைக்கு ஒரு தீபம் ஏற்றி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ரேவதியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபம் வந்து ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணி கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதியும் ஒன்றா கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அப்போ ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்து, ரொம்ப நாள் கழித்து உங்கள் 2 பேரையும் இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியும் ரேவதியும் மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு அப்படியே வந்து வராங்க. இப்போ கார்த்தியும் ரேவதி கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா வேண்டிக்கிறாங்க. வேண்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபத்தை வந்து வைக்கிறாங்க. கார்த்தி வந்து நம்மளோட ரேவதி கிட்டே கேட்குறாங்க, என்ன ரேவதி, வந்ததுலேருந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, எதனா பிரச்சனையா? இந்த பிரச்சனைலாம் நீ மனசில் போட்டுக்கிட்டேன்னா கண்டிப்பாக உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் சொல்கிறது கேளு, இதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட விட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அதை சொல்லிட்டுருக்காரு. இல்லை மாமா, அம்மா தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், இப்போ கூட பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னை 30 நாளில் உங்ககிட்ட இருந்து என்னை பிரித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி, விடு ரேவதி, உங்கள் அம்மா வந்து நீ வந்து என் கூட வந்துட்ட, அவங்கள மதிக்காமன்னு சொல்லிட்டு கோவத்தில் தான் இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் சித்தி தான் இந்த வேலைக்கு எல்லாத்துக்குமே காரணம். விடு, பார்த்துக்கலாம், ஒன்றும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாமா, நான் உன்னை சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி வந்து, என்ன ரேவதி சொல்லு, சீக்கிரமாக என்னோடய கழுத்தில் தாலி கட்டிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா தாலி கட்டினா மட்டும்தான் நான் அவங்க கூட பொண்டாட்டியாக வந்து மனப்பூர்வமாக வந்து வாழ முடியும். அப்போ தான் அம்மா என்ன நினச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கான நேரம் இன்னும் வரல ரேவதி. நான் வந்து போராடுறேன்னா என் கூட சேர்ந்து நீயும் போராடியே ஆகணும். கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை முதல்ல நல்லபடியாக நடத்திட்டு என்னோட முதல் வேலை என்னென்னா அவங்க கழுத்தில் தாலி கட்டணும். எல்லாரையும் குடும்பத்தை ஒன்று சேர்த்து கண்டிப்பாக வந்து நான் வந்து குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாலி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
என்னதான் இருந்தாலும் அம்மாவோட மனசு என்றைக்கு தான் மாறப்போகுதுன்னு தெரியல. சித்தி பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ரேவதி நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த விஷயத்தை இப்போதைக்கு மறந்துடுன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் அம்மா பண்ணால் என்ன பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீ தைரியமாக இரு, நீ இப்படி இருந்தால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவை மட்டும் ஏன் நினச்சி பார்க்குற, உங்கள் அப்பாவை நினச்சிப்பாரு, உங்கள் அக்காவை நினச்சிப்பாரு, மாமா, அதுக்கப்புறம் சுவாதி, குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நினச்சிப்பாடு. அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நீ என் கூட இருக்கிறத பார்த்துட்டு. ஏன் மாமா, அதாவது உங்கள் அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். இப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட ரேவதியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு சொன்னார். அது மட்டும் இல்லை, இங்கே தயவுசெய்து ரேவதி எக்காரணத்து கொண்டே ரேவதி சொன்னாலுமே அமுச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா உங்கள் அம்மா பாகையால் தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. மொத்தபடி தனிப்பட்ட முறையில் மேலே அவங்களுக்கு எந்த கோவமும் கிடையாது. அதனால் இந்த விஷயத்தை இப்படியே விட்டு நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு தானே கோயிலுக்கு வந்தோம், அதை மட்டும் நினச்சி வேண்டிக்கோன்னு சொல்லிட்டு கோயிலேருந்து வந்துடுறாங்க. அடுத்தது நம்மளோட ரேவதி நெக்ஸ்ட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க, அதாவது புது வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம சுவாதி, அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பார்க்குறதுக்கு வராங்க. ஸோ அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த எபிசோட்கான ரிவ்யூ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.